அனைவருக்கும் வணக்கம். டிஎம்கே கூட்டணியில் எந்த அளவுக்கு விரிசல் ஏற்பட்டதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருக்கிற எம்எல்ஏ சைட்லேயும் இப்போ விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கிறது. இதில் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலுமே தன்னை கண்டுகொள்ளவில்லை, அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. இதனால் கண்டுகொள்ள அப்படின்றதுனால பிஜேபி கூட சேருவதற்கு முடிவு பண்ணியிருக்காராங்க. பார்த்துக்குங்க, விலகிறதுக்கு தயாராக இருக்கார் போல தெரிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பொய்யாமொழி இருக்காருல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் அவங்க பார்த்தீங்கன்னா மணப்பாறை தொகுதினாவே அவர் தான் கில்லின்னு வச்சுங்களேன். இவர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினே அவரை இந்த பக்கமே வந்துடாதுன்னு சொல்லியிருக்காராம். அவரும் பார்த்தீங்கன்னா விலகுவதற்கு தயாராக இருப்பது போல தகவல் வெளியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சட்டப்பேரவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் ரகு, மார்க்கண்டையன், அப்புறம் ஏவாவேலு முக்கியமாக இவங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்து பேசிக்கிட்டு டிவிகேவுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரியே, அதாவது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால உதயநிதி ஸ்டாலின் செம்ம கோவத்தில் இருக்காராம். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேணாங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆப்பு பெருசாக சொல்லி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வழக்கு இவங்க மேலே இருக்குல்ல, இதனால ஜால்ரா அடிச்சு தான் ஆகணும்னு சொல்கிறதுனால இவங்க தொடர்ந்து ஜால்ரா அடிச்சுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே மேலிடத்துக்கும் பிடிக்கவில்லையா. இதுவும் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் ஏவாவேலு அவர் சொந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக ஏரி மண்ணை எடுத்ததுக்கு தமிழக அரசுக்கு 8 கோடி நஷ்டம் ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக நிலங்களை பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பதும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இதுவும் அடுத்த வழக்கு பாய இருக்கிறதாக பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் கூறியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎம்கே கொத்தூசில் பெரிய கொத்தூசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஏவாவேலு தான் வச்சுங்களேன். ஆனால் ஏவாவேலு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை லைவில் போகிறது அவருக்கு தெரியவே இல்லைங்க. டிரைவர்கிட்ட கேட்குறாராம், என்னங்க வீடியோ எடுக்கிறேன், நம்ம உள்ளே பேசிட்டு இப்போ தான் வரேன், அதாவது காலைல 9:30 போகிறேன், 5:15 வெளில பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா ட்ரெண்டாக்கி வச்சுருக்காங்க, நான் உள்ளே பேசுனதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். யார்கிட்ட? டிரைவர்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ டிரைவர் சொல்லியிருக்காரு, ஐயா சட்டப்பேரவை லைவில் தாங்க ஓடிட்டு இருக்குது, உடனே எல்லாமே வெளியே ஆகி பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இவருக்கு அப்போ தான் டென்ஷன் ஆகிருக்காரு. என்னது லைவில் போடுறாங்களா, அப்போலாம் லைவில் போட மாட்டாங்களே, இப்போ லைவில் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சட்டப்பேரவையில் பேசுகிறாருங்க. இதை கொஞ்சம் பார்த்து லைவ் போடுறத நிறுத்திட்டே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஒரே ஒரு விஷயந்தான், எவ்வளோ கேவலமான ஒரு எம்எல்ஏலாம் தேர்ந்தெடுத்திருக்கோன்னு பாருங்களேன். லைவில் போடுறத ஆல்ரெடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கே பாட்டாக போடுறாங்க. எங்கே சட்டப்பேரவையிலேயே எங்கள் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை லைவில் நடத்தணும்னு சொன்னாங்க. இது தாவேக அரசு தற்போது விஜய் அவர்கள் செய்து வருகிறார், அவருக்கு நன்றிலாம் சொன்னாங்களே, காது எங்கே வச்சுட்டு இருந்தாப்புல. சொன்ன மாதிரி டிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாமே அங்கே தூங்குறாங்க, அது நல்லாவே தெரியுது. அந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த திராவிட கழகம் அப்படின்ற ஒரே ஒரு அந்த சின்னத்தை வைத்து கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக பார்த்திங்கன்னா இவங்க ஆண்டுட்டாங்க. இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன். இவங்க பப்பு வேகாது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது கடந்த 2-3 நாளாகவே இதை பேசப்பட்டதுன்னு வச்சுங்களேன். செந்தில் பாலாஜி டிஎம்கே மீது பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் மீது 2-3 வழக்குகள் போடப்பட்டிருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிகேனில் போய் கையெழுத்துலாம் போட்டு வராரு, திரும்ப கோர்ட்டுக்கும் போய் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இது மேலிடத்துல எவ்வளவோ முயற்சி பண்ணி சொல்லி பார்த்துருக்காரு, தூது விட்டு பார்த்துருக்காரு, யாருமே கண்டுக்கலையாங்க. ஏன்னா மேலிடம் என்ன நடக்க போகுது நல்லாவே தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்காதனால செந்தில் பாலாஜி தற்போது ஒரு முடிவு எடுத்திருக்காராம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம இந்த மேலிடத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இனிமேல் நம்ம பண்ணுறதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு தூது விட்டுருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிஜேபி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிக்கு மக்கள் மீது வெறுப்பு இருக்குது, நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வேற ஒரு ரூட்டில் போவோம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் அங்கே பிஜேபியிலும் இவரை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் அதாவது பிஜேபிக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராராம். சட்டப்பேரவைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சேகர் பாபுட்ட மட்டும் பேசிட்டு அப்படியே நழுவி போயிடுறாங்க, யார்ட்டையும் பேசுகிறதே இல்லையா.
பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட நிலைமை இப்படி தான் இருக்கிறது. கண்டிப்பாக அவர் பிஜேபியோட இணையாட்டையும் டிஎம்கேலேருந்து வெளியில் போயிடுவார் அப்படின்ற சூழ்நிலை தான் தற்போது நிகழ்ன்றது பார்த்தீங்கன்னா தகவல் கசிஞ்சிட்டு வருதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடன்பிறவா சகோதரர்கள், அதாவது நெருங்கிய நட்புடன் இருக்கக்கூடிய உதயநிதியும் அன்பில் மகேஷும் வந்து இணைப்பிரியாமல் எங்கெல்லாம் போயிட்டு வருவாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் 2 பேருமே போகாத இடம் இல்லை, 2 பேருமே சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கலைஞர் பிறந்த நாளைக்கு வந்து அதாவது வரவே இல்லைங்க, இங்கே வரல, சென்னைக்கெல்லாம் வரல. வராத போது அதுக்கப்புறம் தான் தோண்டி விஷயத்தில் எடுத்தா பார்த்தீங்கன்னா இவர் அந்த அன்பில் மகேஷ் பார்த்தீங்களா கொள்ளையாக சம்பாரிச்சார்ல, ஏகப்பட்ட ஊழல் பண்ணி வச்சிருக்காப்புல, லஞ்ச லாவணையெல்லாம் ஏகப்பட்டது அங்கே போயிருந்துருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷோட அவர் மனைவி ஜனனி தான் வந்து எல்லாம் கல்லாக கட்டினதுக்கு அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்களாம். இதுக்கு பின்னாடி வந்து 7 பேர் இருந்திருக்காங்க. இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மச்சானும் இதில் வந்து பயங்கரமாக அதில் ஈடுபட்டிருக்காப்புல. இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்த பணங்களாக இருக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட பணம்ன்றாங்க. இந்த பணத்தெல்லாம் கொண்டு போய் எங்கே மேலெடுத்து கொடுக்காம இவரே லாவிக்கிட்டு போன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரு தரப்புலேருந்து கொண்டு போய் எங்கே உதயநிதி ஸ்டாலின்ட்டையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ட்டையும் போய் சேர்த்து விட்டாங்க. உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு, இனிமே இவன் இந்த அளவுக்கு பண்ணிட்டானா இனிமேல் இவங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ வரவேணானே ஓப்பனாக சொல்லிட்டாராங்க. சொன்னதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் பயங்கர ஷாக்கு. இந்த பணம்லாம் எப்படி அவர் சம்பாதிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்ல, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பணங்கள். உடனே இன்னைக்கு வேணுமா, அடுத்த வாரம் அடுத்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடலாம். இப்படி வந்து பண்ண அந்த 5 வருஷ பணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சிட்டாங்க. இனிமேல் பேசாதன்னு சொல்லிட்டாங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் சென்னைக்கும் வரல, உதயநிதி சந்திப்பும் நடக்கலை. திருச்சி வந்தப்போ கூட, அதாவது தஞ்சாவூர் வந்துட்டு போனார் பார்த்தீங்களா, அப்போ கூட திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து ஜஸ்ட்டு அப்படியே யாரோ ஒருத்தரை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டார் அன்பில் மகேஷ். யார், உதயநிதி போயிட்டார். ஆனால் அன்பில் மகேஷ் வந்து கடுப்பில் தான் போனார்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அன்பில் மகேஷும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது சுமூக உறவு இல்லாதனால, இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷோட பையன் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறதுனால ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போயிருக்காரு. யார்கிட்ட, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட. ஸ்டாலின்கிட்ட போனவர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போயிருக்கணும்ல, போகலையாங்க. ஏன்னா 2 பேருக்கு தான் முட்டிக்கிச்சே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விரிசல் பெருசாக விழுந்துருச்சு. செந்தில் பாலாஜியும் பார்த்திங்கன்னா மகேஷ் பொய்யாமொழியும் இனிமே பார்த்திங்கன்னா அறிவாலயத்துக்குள்ளே நுழைவது கஷ்டம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ள நிலையில் இல்லை, இவங்களும் போகிற நிலைமை இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் தர்மலிங்கம் வந்து கருணாநிதி கூட இருந்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து அன்பில் பொய்யாமொழி இருக்கார் பார்த்தீங்களா, இவர் ஸ்டாலின் கூட. இப்போ அன்பில் மகேஷ் வந்து ஸ்டாலின், அதாவது உதயநிதி கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்பநிதி கூட. யார், அவங்க மகன் வந்து சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே நம்ம வந்து மன்னர் பரம்பரைன்னு சொல்லி இங்கே மட்டும் இல்லைங்க, அவங்க கூட இருக்கிற அமைச்சர் எம்எல்ஏக்களும் இப்படி தான் வந்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு இந்த திராவிட கழகத்தை வளர்த்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றுன்னா வெளியில் வரும்பொழுது தான் மக்கள் இன்னும் விழிப்படைகிறாங்க. தயவுசெய்து இதையும் கொஞ்சம் பார்த்துங்க மக்களே. இந்த திராவிட கழகத்தை தயவு செய்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அப்படியே கீழே இறக்கி பட்டம் தட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் இந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கார் பாருங்க, அவர்லாம் வந்து அறநிலைத்துறைன்னு சொல்கிறதுக்கு சாமித்துறை அப்படின்லாம் சொன்னார். இந்த மாதிரி காமெடி கலந்து பேசின விஷயங்கள். அதுக்கப்புறம் ரகு, இதுக்கப்புறம் ஏவா வேலு, மார்க்கண்டேன், இவங்க எல்லாமே டிவிக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசுகிற மாதிரி, கொஞ்சம் ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியே பேசினாங்க. இதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள் மீது வழக்கு இருப்பதனால இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி போனால் ஏதாவது ஒரு, அதாவது அதிகபட்சமாக இருக்கிறத கொஞ்சம் குறைஞ்சபட்சமாக ஏதாவது ரெக்வஸ்ட் வைக்கலாமே அப்படின்றதுனால பேசுவது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே தரப்பில் கட்டும் கோபத்தை உருவாகி இருக்கிறதா. இதில் வந்து அங்கேதான் எதிர்கட்சி தலைவர், அதாவது உதவாநிதி இருக்கார் பார்த்தீங்களா, அவரு உச்சக்கட்ட கோபத்தில் இருந்திருக்காரு. என்னடான்னா பயங்கர சிரிப்பலை ஏற்படுத்திட்டே இருந்தாருங்க. தொடர்ந்து காமெடி தான் போச்சுன்னு வச்சுங்க 2 நாளாக. சில விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சார்ந்த விஷயங்கள் பேசினாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஜால்ரா அடிக்கிறதுலேயே இந்த 3-4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இதில் ஏவா வேலு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்த்திங்கன்னா டிவி கால்லேயே, அதாவது விஜய் கால்லேயே உண்டு வராட்டுக்கு அந்த அளவுக்கு இறங்கி போய் பேசுகிறாப்புல. இதெல்லாம் நோட் பண்ணியிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட கொண்டு போயிருக்காரு. இப்போது இந்த 4-5 பேர்களையும் பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க. என்னென்னா எங்கே போகிறாங்க, என்ன வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, ஏன் இப்படி சட்டசபையில் பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு வராங்களாம். இவங்களெல்லாம் கண்காணிக்காமல் விட்டோம்னா இந்த சட்டசபையில் நாரடிக்கிறது இல்லை, வெளியில் வந்து நாரடிச்சிடுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இவங்க வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி என்ன பார்த்தாலுமே
பார்த்தீங்கன்னா சட்டம் அதன் கடமையை செய்யும். நீங்கள் பண்ண ஊழலுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணுன்றதான் நிதர்சனம். போக போக பார்ப்பாங்க எல்லாருமே. இந்த ஏவாவெல்லாம் அடுத்த ஒரு இதில் சிக்கிட்டாப்புல. இப்போ அதுக்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவண்ணாமலையில் மலம்பாடி கிராமத்தில் தான் நான் வளர்ந்தேன், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு ஏவாவில் சொன்னார். பார்த்தீங்களா, அந்த மலம்பாடி கிராமத்தில் சட்டத்துக்கு விரோதமாக முறைகேடாக வந்து பார்த்தீங்கன்னா நிலங்களையும் அபகரித்திருக்கிறார், வாங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் ஏரி மண்ணை வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மீட்டர் ஆழத்திற்கு முறைகேடாக மண் அள்ளி இவர் நிலத்துல கொட்டி டிஎம்கே மாநாடே நடத்தி முடிச்சிருக்கிறாரு. இதை வந்து அறப்போர் இயக்கம் எடுத்திருக்கிறது. அடுத்த வழக்காக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த புகார் மனு அனுப்பியிருக்காங்க. அடுத்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கைதாவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் மாதம் வந்து ஏவாவேலு தலைமையில் திருவண்ணாமலையில் பிரம்மாண்டமான டிஎம்கே மாநாடு நடந்துச்சு. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடத்துகிற கான்ஃபரன்ஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து 124 ஏக்கர்ன்றாங்க. இந்த 124 ஏக்கரை ஏவாவேலு மகன் குமரன் மூலியமா ரிஷி என்ற நபர்கிட்ட வாங்குறாங்க. எப்படியே 46 கோடி. அதோட மதிப்பு 250 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. 46 கோடி எப்படி வாங்கினாரு? இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறார். இதோட சர்வே எண் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 57ன்றாங்க. அது பக்கத்துலேயே 58 சர்வே வந்து ஏரி இருக்குங்க. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மீட்டர் ஆழத்திற்கு மண் எடுத்து இங்கேயே இவர் நிலத்திலேயே கொட்டி மாநாட்டையும் நடத்தி முடிச்சுட்டாரு. பார்த்தீங்கன்னா நிலத்தையும் சமப்படுத்திட்டாரு. எப்படி 2 in 1 எப்படிங்க ஏவாவேலோட பிளானு? இது அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சி தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பார்த்தீங்கன்னா புகார் அனுப்பியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்படுவார் ஏவாவேலு. இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் போய் இவ்வளோ மண் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மண்ணை வந்து இப்படி அள்ளுறாங்க, சட்டத்துக்கு விரோதமாக அள்ளுறாங்கன்னு சொல்லி போராடி இருக்காங்க. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் போலீஸ் போய் இந்த மக்களை கைது செஞ்சுருக்காங்க. சட்டத்துக்கு விரோதமாக யார் நடந்துக்கிட்டாங்களோ அவங்கள கைது செய்யலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அறப்போர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏவாவேலு அண்ணன் எந்த அளவுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து மாற்றாருன்னு பாருங்கள். இது வந்து ஒரு விஷயம் என்னென்னா டிஎம்கேக்காரங்க எப்பயுமே ஏன்னா ஏதாவது ஊழல் பண்ணுறதோ இல்லை தவறு செஞ்சாலோ எப்படி தப்பிக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் ஏவாவேலு என்ன பண்ணுறாருன்னா ஏதாவது விட்றா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், மக்கள் தானே, அடுத்து நம்மாச்சு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே மேம்போக்காக செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போது மெயினாக அவர் தான் சிக்கிக்கிட்டு இருக்காப்புல. மற்றவங்கெல்லாம் வந்து தப்பிச்சு போனாலும் பின்னாடி மாட்ட தான் போகிறாங்க. ஆனால் ஏவாவேலு பெருசாக எல்லா வயசுலையும் மாற்றாப்புலங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் ஜெய்சனிலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.